ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 25வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பே பக்தி தொண்டின் மகிமைகள். தூய பக்தி தொண்டு எவ்வளவு சக்தி வாய்ந்தது, பக்தி தொண்டுடைய மகிமைகள் எவ்வளவு உயர்ந்தது, பக்தர்கள் பாகவதர்கள் எவ்வளவு உயர்ந்தவங்க என்பதை பகவானை பறைசாற்றும் ஒரு அத்தியாயம். பகவான் கபில வாசுதேவர், தேவகதியின் புதல்வர், அவர் தன் அன்னையான தேவகதியிடம் இந்த பக்தி தொண்டோடைய மகிமைகளை பற்றி பறைசாற்றுகின்றார். பக்தி தொண்டு எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அப்போ இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள், இதுக்கு முன்னாடி நேற்று நீங்க படிச்ச ஸ்லோகம் இருக்கு இல்லையா, நேற்று நம்ம எல்லாரும் படிச்ச ஸ்லோகமாகட்டும், இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகமாகட்டும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பாகவதத்துல எல்லா ஸ்லோகம் முக்கியமானதுதான், ஆனா இது ரொம்ப முக்கியமானது. நேற்றைய ஸ்லோகம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். திதிக்ஷ்வஹா காருணீக சுகிருத சர்வதேகினா அஜாத சத்ரவ சாதவ சாது பூஷணா. அப்போ சாது என்பவர் யார்? ஒரு உண்மையான சாதுவோட அடையாளம் என்ன? சாது என்பவர் யார்? ஒரு உண்மையான சாதுவோட அடையாளம் என்ன? அவர் என்ன செய்வார்? அவருடைய செயல் எப்படி இருக்கும்? இதே கேள்விதான் அர்ஜுனனும் பகவத்கீதையில கேட்டார். ஸ்தித பிரக்ஞன், தன்னை உணர்ந்த ஆத்மா, ஸ்திததீர் முனி, ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா எப்படி பேசுவாரு, எப்படி நடந்துக்குவாரு, எப்படி சிந்திப்பாரு, எப்படி செயல்படுவாரு அப்படிங்கிறத அர்ஜுனன் கேட்டார். இப்ப அதே மாதிரிதான் இங்க கபிலதேவர் தேவகுதி, தன் அன்னையான தேவகுதியிடம் சாது என்பவர் யார், அந்த சாதுவுடைய அணிகலன்கள் என்ன, அவர் என்ன செய்வார், அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும், அவர் செயல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். இது பக்தர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இன்னைக்கு நம்ம படிக்கிற பாடம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிற ஸ்லோகங்கள் நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் உதவி தரக்கூடிய, நம்ம ஆன்மீக பாதைக்கு ரொம்ப அழகான ஒரு அடித்தளம் அமைக்கக்கூடிய, நம்மளை ஆன்மீக பாதையில முன்னேற்றம் செலுத்தக்கூடிய நல்ல குணங்கள், நல்ல சாதுக்களை உருவாக்கக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகம். இது பகவானே இங்க தேவதியுடன் பேசுகிறார். அப்ப நேற்றைய ஸ்லோகத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க திதிக்ஷ்வா. சரி, அதுக்கு முன்னாடி, சரி நம்ம இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சாது என்பவர் யார், சாதுவோடைய அடையாளம் என்ன? இப்போ நம்முடைய பாரத பூமியில சாது என்பவர் யார், சாதுவோடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் மக்கள் என்ன சொல்லுவாங்க? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. சாது என்பவர் யார், சாதுவோடைய அடையாளம் என்ன, இப்படி நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னா பொதுவாக மக்கள் மத்தியில என்ன அபிப்பிராயம் இருக்கின்றது, மக்கள் என்ன சொல்லுவாங்க? யாராவது பதில் சொல்றீங்களா? கை தூக்குங்க, இல்ல சேட் பாக்ஸ்ல போடலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பிரபு சாதுன்னு சொன்னா காவி ட்ரெஸ் போடுறேன்னு சொல்லுவாங்க பிரபு. நம்ம ஊர்கள்ல சாதுன்னா அவர் சன்னியாசி, காவி உடை அணிஞ்சிருப்பாரு, அவர் காட்டுல போய் வாழ்வாரு, பெரிய தலைமுடியெல்லாம் வச்சிருப்பாரு, துறவியா இருப்பாரு, அவர் எந்த உலக விவகாரத்திலும் ஈடுபட மாட்டாரு. சரி, மித்ரவிந்தா மாதே. பிரபு அதான் தாடியோட இருப்பாரு அப்படின்னு சொல்லி. தாடியோட இருப்பாரு, அதிகமா பேசவே மாட்டாரு, மௌனமா இருப்பாரு, அப்படியே மெதுவா சிரிப்பாரு, சில அற்புதங்களை பண்ணுவாரு, இப்படிதான் நினைச்சிட்டு சாது என்பார் இல்லையா? சாதுன்னா அவர் துறவி, அவர் எந்த உலக விஷயத்திலும் ஈடுபட மாட்டார், அவர் எது மேலும் பற்றுதல் கொள்ள மாட்டார், அவர் எதுக்காகவும் ஆசைப்பட மாட்டார், இப்படி எல்லாம் பெரும்பாலும் சாதுன்னா இப்படிதான் சொல்லுவாங்க. சரி, சாதுவை பற்றி பகவத்கீதை என்ன கூறுகின்றது, அது தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சா கைத்து. சாதுவை பற்றி பகவத்கீதை பகவானின் பிரதிநிதின்னு சொல்லுவாங்க பிரபு. சரி, பகவான் என்ன சொல்றார் சாது பற்றி? யார பகவான் சாதுங்கிறார் பகவத்கீதையில? தன்னை உணர்ந்த ஆத்மான்னு சொல்றாங்க. சரி, தன்னை உணர்ந்த ஆத்மாவை சாதுன்னு சொல்ற. பகவத்கீதை படி யாரு சாது? புலனடக்கமா இருக்கணும். சரி, புலனடக்கம் பண்றவங்க சாது. பகவத்கீதை படி யார் சாது?
பகவானோட நாமத்தை சொல்றேன். இருங்க கத்திரிக்காய் வியாபாரமா யாரோ ஒருத்தர் சீஜா மாதாஜி சொல்லுங்க. பகவானோட நாமத்தை சொல்லிட்டு பகவானை பற்றி தெரிஞ்சவங்க அதுல வந்துதான் சாது சொல்றாங்க. சரி, சீஜா மாதாஜி சொல்லியிருக்காங்க பகவான் நாமத்தை யார் சொல்றாங்களோ பகவான் பற்றி யார் தெரிஞ்சிருக்காங்க அவ்வளவு சாதுன்னு சொல்றாங்க. சரி, புஷ்பா முக்கி மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. அவங்க எல்லாருக்கும் பகவானை பத்தி எடுத்து சொல்லணும், பிரச்சாரம் பண்ணணும். சரி, பகவானை பற்றி பிரச்சாரம் பண்றவங்க சாது. அப்புறம் மித்ரவிந்தா பிரபு மாதாஜி சாஸ்திரங்களை பத்தி எடுத்து சொல்றது பிரபு. சாஸ்திரங்கள் எடுத்து சொல்றவர் சாது. அப்புறம் மித்ரவிந்தா மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவானை பத்தி எடுத்து சொல்லி அவங்க இதயத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் சாது அப்படின்னு. சரி, பகவானை பற்றி இதயத்தை எடுத்து சொல்லி இதயத்துல மாற்றத்தை ஏற்படுவது சரி. அப்புறம் சாதுவை பத்தி பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காங்க? சாது என்பவர் யார்? பகவத்கீதையின் படி எல்லாம் சுத்தி வளைக்கிறீங்க, ஆனா நேரா பதிலுக்கு வர மாட்டீங்க. இருங்க, கை தூக்குங்க. நான் யார் பேர் சொல்றோம் ஆன்சர் பண்ணு. சந்திரகலா மாதாஜி சொல்லுங்க. குரு பிரபு. ஆக்சுவலா குரு. சரி, சாதுன்னா குரு. பகவத்கீதையில சாது பத்தி என்ன சொல்லியிருக்கு? மகேஸ்வரி மாதாஜி. ஜனகன் சொல்லி ஒரு பெரிய மனுஷரா இருந்தா அவரை பின்பற்றி நடக்கணும். அவர் நல்ல வழியில போயிட்டு இருந்தாக்கா அவங்க மக்கள் பின்பற்றுவாங்க. பெரிய மனுஷ வழியில பின்பற்றணும். சரி, பகவத்கீதை படி சாதுன்னு யார் சொல்றாரு? கிருஷ்ணா. பகவத்கீதை கிருஷ்ணர் யார் சாதுன்னு சொல்றாரு? மித்ரவிந்தா மாதாஜி. புலனடக்கம் இருக்கிறவங்க. சரி, பகவத்கீதை படி கிருஷ்ணர் யார சாதுன்னு சொல்றாரு? எல்லா உயிரும் சமமா பார்க்கணும். சரி, எல்லா உயிரையும் சமம் பாக்குறாரு. ஓகே, வெரி குட். சரி, பகவத்கீதை படி கிருஷ்ணர் யாரு சாதுன்னு சொல்றாரு? தன்னை உணர்ந்த ஆத்மாவா. சரி, தன்னை உணர்ந்த ஆத்மாவை சாது. கிருஷ்ணர் பகவத்கீதை படி யாரு சாதுன்னு சொல்றாரு? பிரபு தான் உடல்ல ஆத்மாங்கிறத தெரிஞ்சுக்கணும் பிரபு. தான் உடல்ல ஆத்மாங்கிறத சரி, தான் உடல் எல்லாம் ஆத்மா தெரிஞ்சுக்க சாது. பகவத்கீதை படி கிருஷ்ணர் யாரு சாதுன்னு சொல்றாரு? சததம் கீர்த்தயந்தோமா அப்படி வரணும். சரி, எப்பொழுதும் என் புகழ். அப்ப எப்பொழுதும் கிருஷ்ணருடைய புகழ் பாடிட்டு இருக்கிறவர் யாரு? யாரு பிரபு? கிருஷ்ணர்? எல்லா உயிர்களிடத்தும் ஒரே மாதிரி பாக்குறவங்களை சாது சொல்றாங்க. சரி, எல்லா உயிர்களையும் பார்க்க சாது. பகவத்கீதை படி கிருஷ்ணர் யாரு சாதுன்னு சொல்றாரு? பிரபு முக்குணங்களையும் கடந்தவர் பிரபு. சரி, முக்குணங்களும் கடந்தவர். பகவத்கீதை படி கிருஷ்ணர் யாரு சாதுன்னு சொல்றாரு? எல்லாமே சுத்தி சுத்தி வர்றீங்க, ஆனா மெயின் பாயிண்ட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்களே. பகவத்கீதை படி கிருஷ்ணர் யார்? இந்திராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 16 நற்குணங்கள் அவங்களுக்கு இருக்கணும். சரி, 16 நற்குணங்கள் இருக்கும். சரி, ஓகே. பகவத்கீதை படி கிருஷ்ணர் யாரு சாதுன்னு சொல்றேன்? பிரபு, இப்ப நாங்க சொன்னது எல்லாமே அவரோட குண நலன்கள் தான் நாங்க சொன்னோம் பிரபு. பட் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் நீங்க எல்லாம் சுத்தி சுத்தி வர்றீங்க, ஆனா ஒரு விஷயத்த விட்டுட்டீங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்க பாப்போம். பகவத்கீதை படி கிருஷ்ணர் யாரு சாதுன்னு சொல்றாரு? மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த. சரி, மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவார். பகவத்கீதை படி கிருஷ்ணர் யாரு சாதுன்னு சொல்றாரு? முழுமையாக பகவானை சரணடையணும் பிரபு. சரி, முழுமையா பகவானை சரணடைந்தவர் யாரு? எப்போதும் பகவான் புகழ் பாடிக்கொண்டிருப்பவர் யாரு? செயல்களில் விருப்பு வெறுப்பு அற்றவனோ அவனே நிரந்தரமான சன்னியாசி. பகவத்கீதை படி கிருஷ்ணர் யாரு சாதுன்னு சொல்றாரு? கிருஷ்ண உணர்வில் முழுமையாக உள்ளவன். கிருஷ்ண உடல் முழுமையா இருப்பவர் யாரு? கிருஷ்ண உடல் முழுமையா இருப்பவர் யாரு? கிட்ட வந்தாச்சு. பக்தர்கள். நீங்க சொன்ன அனைத்துமே பக்தருக்குள்ள இருக்கு இல்லையா? அப்ப பகவத்கீதை படி யாரு கிருஷ்ணர் சாதுன்னு சொல்றாரு? பக்தர். அபிச்சேது சுதராச்சாரோ பஜதேமாம் அனன்யபா சாதுரேவ சமந்தவ்யக சம்யக் விவசிதோ விஷக. பகவான் சொல்ற 9ஆம் அத்தியாயத்துல ஒருவன் மோசமான செயல் செய்தாலும் அபிச்சேது சுதராச்சாரி. ஒரு பக்தன் முதல்ல பக்தன் மோசமா தவறு செய்ய முடியாது. ஒருவேளை ஒரு பக்தன் மோசமா தவறான செயல் ஈடுபட்டாலும் துராச்சாரி அப்படின்னா ஒரு மோசமான தவறான செயல். அபிச்சேதிச்சு துராச்சாரி. அபிச்சேதிச்சு துராச்சாரோ பஜதேமா மனநபா. எனக்கு பக்தி தொண்டு பண்ணக்கூடிய பக்தன் ஒருவேளை மோசமா நடந்துகிட்டா கூட சாதுரேவ சமந்தவ்யக, அவரை சாதுவாதான் கருத வேண்டும். ஏன்னா அவர் சரியான பாதையில் இருக்கிறார், பக்தி தொண்டை பயிற்சி பண்ணுகிறார். அப்போ ஒரு பக்தன் மோசமா நடந்து கொண்டாலும் ஒருவேளை தவறான இழிவான செயலில் ஈடுபட்டாலும்
அவரை நாம் வெறுக்கக்கூடாது, நிராகரிக்க கூடாது, ஒதுக்கக்கூடாது, குறை கூறக்கூடாது, குற்றம் காணக்கூடாது. ஏனென்றால் அவர் சரியான பாதையில் இருக்கின்றார், பக்தி பாதை பயிற்சி பண்ணுகின்றார். பக்தி பாதை பயிற்சி. அப்போ பகவத்கீதை படி யார் சாதுன்னா பகவானின் பக்தனே சாது. வெளி புறத்தோற்றத்தால் ஒருவன் சாதுவாயிட முடியாது. ஆனா கலியுகத்துல பெரும்பாலும் மக்கள் புறத்தோற்றத்தை வைத்தே எடை செய்கிறார்கள். யார் பணக்காரன்? ஆடிக்காரு அமாவாசைக்காரு வச்சிருந்தா பணக்காரன், கோட் ஷூட் போட்டிருந்தா பணக்காரன். யார் செல்வந்தன்? நிறைய காரு, பங்களா, வீடு, சொத்து, பணம் செல்வந்தன். ஆனா சாஸ்திரம் படி யாருகிட்ட இந்த குணங்கள் இருக்கோ, திதிக்ஷ்வஹா, காருணீக, சுகுருத, சர்வதேகினா, அஜாத சத்ரவ, சாதவ, சாதுபூஷணா. யார் சாது அப்படின்னா திதிக்ஷ்வா, பொறுமை, சகிப்புத்தன்மை, என்ன நடந்தாலும் சகித்துக் கொள்வது. நித்யானந்த பிரபுடைய திரையோதசி வந்தது, நித்யானந்தோட அவதார தினம். அன்னைக்கு பார்த்தோம், ஜெகாய் மதா 2 பேர் நித்யானந்தர் மண்டையை உடைத்து விட்டார்கள். ஆனா நித்யானந்த பிரபு சகித்துக் கொண்டார், பொறுத்து கொண்டார். அவரே சாது. ஹரிதாஸ் தாக்கூர் 22 மார்க்கெட் பிளேஸ்ல சவுக்கால் அடிச்சாங்க, அவரே சாது, பொறுத்து கொண்டார், சகித்துக் கொண்டார். பிரபுபாதர் அமெரிக்கா மாகாணத்துல பௌரிங்கிற ஊர்ல போய் இருந்தார். அங்க எந்த ஒரு சாதுவும் அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 1970களில் பிரபுபாதர் அமெரிக்கா போன போது பௌரி என்ற ஊர், அவருடைய லீலாமிர்தத்துல நீங்க படிக்கலாம். பெண்களும் ஆண்களும் குடித்து கொண்டு தகாத உறவு, சூதாட்டம், எல்லா கெட்ட பழக்கங்களும் கொடி கட்டி பறக்கும் இடம் பௌரி. அந்த இடத்துக்கு எந்த சாதுமே போக மாட்டாங்க. பிரபுபாதர் போனார். அந்த மேற்கத்திய நாட்டவர் கலாச்சாரத்தை பொறுத்து கொண்டார், அவர் செயல்களை பொறுத்து கொண்டார், அவர் செயல்களை சகித்து கொண்டார். அவரே சாது. அப்போ யார் சாது? ஸ்திதிக்ஷ்வஹா, காருணிகா, கருணை. கருணைனா உடலுக்காக கருணை காண்பதில்லை, உடலுக்காக காண்பது கருணை உண்மையான கருணை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கேன், ஐயோ பாவம் ஜெகதானந்த பிரபு கோயில்ல சேர்ந்துட்டார், ஆசிரமத்துல, அவருக்கு பிரசாதம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, பிரபு நான் உங்களுக்கு பிரசாதம் வாங்கி கொடுக்குறேன், நிறைய பிரசாதம் சாப்பிடுங்க அப்படின்னு நீங்க ஆசைப்படலாம். அப்புறம் பிரபு உங்களுக்கு துணி இருக்கா, நான் துணி வாங்கி தரேன். ஒரு பக்தர் இப்ப இங்க நிறைய பக்தர் 36 37 பேர் இருக்கிறோம். சில பக்தர் பிரபு நான் உங்களுக்கு துணி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு ஆசைப்படலாம். சிலர் பிரபு நான் உங்களுக்கு பிரசாதம் வாங்கி கொடுக்குறேன், பிரசாதம் பண்ணி கொடுக்குறேன் ஆசைப்படலாம். சிலர் பிரபு நான் உங்களுக்கு இருக்க இடம் கொடுக்குறேன், நீங்க இடம் இல்லைன்னா எங்க கிட்ட தங்கிக்கங்க, எங்க கூட தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி சிலர் துணிமணி வாங்கி தரலாம், சிலர் பிரசாதம் கொடுக்கலாம், சிலர் தங்கறதுக்கு இடம் கொடுக்கலாம். ஆனா உண்மையாலுமே என் மேல காமிக்கிற கருணை என்னது? பிரபு நீங்க கிருஷ்ண பக்தியில எவ்வளவு வருஷமா இருக்கீங்க, பிரபுபார் புத்தகம் என்னென்ன படிச்சிருக்கீங்க, கிருஷ்ண உணவு தத்துவங்களை நல்லா புரிஞ்சுட்டு இருக்கீங்களா, நீங்க இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கீங்களா, அதன்படி வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ ஆத்மீக ஞானம், இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுப்பவருக்கு கொடுப்பதான் உண்மையான தர்மம். ஒரு ஜீவனுக்கு மேல காமிக்கக்கூடிய பெரிய உபகாரம், ஒரு ஜீவன் மேல காமிக்கக்கூடிய பெரிய கருணை, ஒரு ஜீவனுக்கு நாம காமிக்கக்கூடிய பெரிய கருணை என்னன்னா கிருஷ்ண உணர்வை கொடுப்பது. கிருஷ்ண உணர்வை கொடுப்பதுதான், கிருஷ்ண பக்தியை கொடுக்கறதா ஒரு ஜீவனுக்கு நாம செய்யக்கூடிய பரோபகாரம், மிகப்பெரிய தர்மம். இப்ப நீங்க எல்லா கிரகஸ்தர்களா இருக்கீங்க, நீங்க உங்க குழந்தைகளை பெரிய கான்வென்ட்ல படிக்க வைக்கலாம், ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம், பப்ளிக் ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம். உங்க ஊர்லயே அல்லது இந்தியாவிலேயே அல்லது வெளிநாட்டிலேயே பெரிய ஆகச்சிறந்த பௌதிக கல்வி தரக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்திலயோ கல்லூரிலையோ ஒரு யூனிவர்சிட்டிலயோ சேர்க்கலாம். அந்த குழந்தை பௌதியத்தில் நல்லா படிச்சு வருவான், அவளுக்கு நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், அவன் தங்கறதுக்கு வீடு, அழகான வீடு, காரு, பங்களா, சொத்து எல்லாம் சேர்த்து வைக்கலாம். ஆனா அந்த பையனுக்கு நீங்க கிருஷ்ண உணர்வு கொடுக்கலன்னு சொன்னா நீங்க அவன் மேல உண்மையான கருணை காமிக்கல, அந்த ஆன்மாவின் இடத்துல நீங்க கருணை காமிக்கல, அந்த உடல் இடத்துல மட்டும்தானே கருணை காமிச்சிருக்கீங்க. அந்த உடலுக்கு மேலதான் பற்றுதல், அந்த உடல் மேல பற்றுதலால என் பையனை நான் பெரிய இடத்துல படிக்க வச்சேன், அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அவளுக்கு அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன்னு சொல்லலாம். அந்த உடல் இருக்கும் ஆன்மாவுக்கு நாம் என்ன செய்தோம்? அப்போ சாது என்ன பண்ணுவாரு? சாது கிட்ட பௌதிக தேவைக்காக போகக்கூடாது, சாதுவும் பௌதிக தேவைக்காக ஆசீர்வதிக்க மாட்டாரு. சாதுவோட உண்மையான கருணை கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண பக்தி கொடுக்கறதா. திதிக்ஷ்வகா, காருணிகா, சுகுருத், எல்லாருடைய உண்மையான நலன் விரும்பி, நம்மளுடைய எல்லாருடைய உண்மையான நலன் விரும்பி, நம்முடைய உண்மையான நலன் விரும்பி யாரு? கிருஷ்ணர் தான். கிருஷ்ணா அவருடைய தூய பக்தர்கள், அவர்கள் தான் சாதுக்கள். யாரு? நம்ம உண்மையான நலன் விரும்பி. ஒரு உண்மையான நலன் விரும்பி என்ன பண்ணுவாரு? ஜீவாத்மாவை பிறப்பு இழப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும், அறியாமிலிருந்து விடுவிக்க வேண்டும், பகவானின் உலகத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான நண்பன், எல்லோருக்கும் உற்ற நண்பன்.
எல்லோருக்கும் உற்ற நண்பன் யாரு? பகவானும் அவர் தூய பக்தர்கள். அதான் பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, சுகிருதா பக்தானாம் பக்தாரன் யக்யதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம். எல்லா ஜீவனும் உற்ற நண்பரும் நானே கிருஷ்ணர் சொல்றேன் பகவத்கீதையில. அதே மாதிரி இங்க பாகவதத்துல என்ன சொல்லி கபில தேவர் சொல்றாரு, திதிக்ஷ்வகா காருணிகா சுகிருது. எல்லா ஜீவனுடைய எல்லா ஜீவராசின் உற்ற நண்பன் வந்து யாரு? பகவானது பக்தர் தான். ஒரு முறை ராமானுஜருடைய சகோதரர், ராமானுஜருக்கு ஒரு சகோதரர் இருந்தார், கோவிந்தான் பேர் அவர். அவர் வந்து கோவிந்தா வந்து திருப்பதியில தங்கியிருக்கார். திருப்பதியில வந்து ராமானுஜ ஆச்சாரியருடைய ஆன்மீக சிக்ஷா குரு, ஒன் ஆஃப் த சிக்ஷா குரு. ராமானுஜருக்கு நிறைய சிக்ஷா குரு இருந்தாரு. அதுல ஒருத்தர் வந்து ஸ்ரீசைல பூர்ணர். ஸ்ரீசைல பூர்ணர் வந்து திருப்பதியில தங்கியிருக்கார். அப்போ அவருக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார் கோவிந்தா. கோவிந்தாங்கிறவர் ராமானுஜருடைய கசின் பிரதர், சகோதரர். அவர் ஆச்சாரியர், கோவிந்தாவுடைய ஆச்சாரியர் வந்து ஸ்ரீசைல பூர்ணா. அவருக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார் எங்க? திருப்பதியில. அப்போ யாரும் அன்மியூட்ல இருக்கு. ஓகே, அப்போ என்னாச்சு, ராமானுஜர் ஒரு முறை திருப்பதிக்கு வர்றார். தன்னுடைய ஆச்சாரியனை பார்க்கணும், ஸ்ரீசைல பூர்ணர் ஆச்சாரியர் தரிசனம் பண்ணணும், அப்புறம் பகவான் பாலாஜி வெங்கடேச பெருமாள் ஸ்ரீனிவாசன் அவரை தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு ராமானுஜர் திருப்பதி வர்றார். அப்போ கோவிந்தாவுடைய சில செயல்கள் வந்து ராமானுஜருக்கு பெரும் வியப்பை கொடுத்து, கோவிந்தாவுடைய செயல்கள் இருக்கு இல்லையா, அது ராமானுஜருக்கு பெரும் ஆச்சரியத்தை கொடுத்து. என்ன பண்ணாரு? ஏன் இந்த தத்தன் காதோ கோபி செட்டிப்பாளையம் அன்மியூட் ஆயிட்டே இருக்காங்களே, யார் அது? ஓகே சரி, அப்போ என்ன பேசிட்டு இருந்தோம்? அங்க திருப்பதியில வந்து கோவிந்தாவுடைய சில செயல்கள் வந்து ராமானுஜருக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. என்னன்னா, ஒரு நாள் வந்து என்ன பண்றாரு கோவிந்தா, தன் குருவுக்காக படுக்கை விரிக்கிறார். ஆன்மீக குரு ஓய்வெடுப்பது, ஸ்ரீசைல பூர்ணர் ஓய்வெடுப்பதற்காக அவருக்கு படுக்கையை விரிக்கிறார். அவரை படுக்கக்கூடிய அந்த படுக்கை இருக்கு இல்லையா, பெட்டு, அதை போடுறாரு. அந்த பெட்டு போட்டுட்டு கோவிந்தா அதுல படுத்துட்டு இருக்காரு. குருவுக்கு போட்ட பெட்டு, குருவுடைய படுக்கையில கோவிந்தா படுத்துட்டு இருக்காரு. ராமானுஜர் பாக்குறாரு, கோவிந்தா என்ன பண்றாரு? குருவுக்காக படுக்கை விரிச்சுட்டு குருவுடைய படுக்கையில இவர் படுத்துட்டு இருக்காரு. ராமானுஜர் கேட்கிறாரு, கோவிந்தா என்ன காரியம் பண்றீங்க? உங்க குருவுக்கு படுக்கை விரிச்சுட்டு அதுல நீங்க படுத்துட்டு இருக்கீங்களே, அது அபராதம் இல்லையா? குருவுடைய உபகரணங்கள் நமக்கு வந்து வழிபட தகுந்தது. ஆச்சாரியன் ஆன்மீக குருவும் அவருடைய உபகரணங்கள்லாம் வழிபாடுக்குரியது, அது மிக உயர்ந்தது. நம்மை போல கீழ்நிலையான ஆத்மாக்கள் தத்துவம், அதை பிரசாதமா எடுத்துக்கலாமே தவிர அதை பயன்படுத்தும் அதிகாரம் நமக்கு கிடையாது. ஆன்மீக குருவுடைய சாதனங்களை பயன்படுத்தும் அதிகாரம் நமக்கு கிடையாது. அது பண்ணா என்ன ஆகும்? ஆன்மீக குருவுடைய படுக்கையில நீங்க படுத்துட்டு இருக்கீங்களே, அபராதம் இல்லையா? இப்போ கோவிந்தா சொன்னாரு, பிரபு உண்மைதான், ஆன்மீக குருவின் படுக்கையில் நான் படுப்பது அபராதம் தான், குற்றம்தான். நான் நரகத்துக்கு தான் போவேன். ஏன்னா குருவுடைய உபகரணங்களை நான் பயன்படுத்தக்கூடாது, அது அப்படி சேவைக்காக. அது நான் பயன்படுத்தினால் அது அபராதம், குற்றம், அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் நரகத்துக்கு தான் போவேன். அப்புறம் அந்த செயல் பண்றீங்க? கோவிந்தா சொன்னாரு, ஓ என் குரு மகாராஜ் இந்த படுக்கையில படுக்கும்போது ஏதேனும் பூச்சிகள், சிறு எறும்பு, கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் இருந்தா அவருடைய மேனி, அவருடைய திருமேனியை வந்து கடிக்கும், துன்பப்படுது. அப்ப என்னோட குருவுடைய நித்திரை வந்து வீணா போயிடும், நித்திரை வந்து பாதிக்கப்படும். அதனால நான் வந்து அந்த மாதிரி ஏதாவது பூச்சிகள்லாம் இருக்கான்னு பரீட்சை பண்றேன். அந்த பூச்சி இருந்தா என்ன கடிக்கும், அப்ப நான் அந்த பூச்சியை விலக்கி வச்சுட்டு அந்த படுக்கை வந்து ரொம்ப சுத்தம் செய்து என் குருவுக்காக நான் கொடுப்பேன். பெருத்த ஆச்சரியம், இப்படி கூடவா ஆன்மீக குருவுக்கு சேவை செய்ய முடியும்? இந்த மாதிரிலாம் குரு மேல அன்போடு இருக்க முடியுமா? கண்களில் கண்ணீர் வந்து விட்டது ராமானுஜர். சரி, இதோட விடல. ஒரு நாள் இந்த திருமலையில, இன்னைக்கு வந்து திருமலை வந்து சகல வசதிகள் இருக்கு, சகல வசதிகள். அன்னைக்கு அடிப்படை வசதி கூட கிடையாது, படிக்கட்டுகள் கிடையாது, அடிப்படை வசதி கிடையாது, கரடு புரடான மலைப்பாதை. ஒரு நாள் ராமானுஜர் அந்த மலைப்பாதையில நடந்து போயிட்டு இருக்கும் போது கோவிந்தா வந்து ஒரு பாம்பினுடைய வாயில கைய விட்டார். பாம்பினுடைய வாய்க்குள்ள கைய விட்டார். ராமானுஜர் பாக்குற அந்த பாம்பு வந்து நெளியுது, மூச்சு விட முடியாது. அந்த பாம்பு வந்து பெரிய மலைப்பாம்பு. அந்த மலைப்பாம்போட வாய்க்குள்ள கைய விட்டாரு. அது வந்து போராடுது, சுவாசிக்கிறது. சுற்றி சுற்றி அந்த மலைப்பாம்பு வந்து கஷ்டப்படுது. ராமானுஜர் பார்க்க, கோவிந்தா என்ன காரியம் பண்றீங்க? ஏன் அதை கஷ்டப்படுத்துறீங்க? நீங்க ஒரு சாது, அது பாட்டுக்கு அது பாதையில போயிட்டு இருக்கு. இது மலை, காட்டு மலை. இந்த காட்டு மலையில நிறைய விஷச்சந்துக்கள், பாம்புகள் இருக்கத்தானே செய்யும்.
பாம்புகள் இருக்கும், பூச்சிகள் இருக்கும், தேல் இருக்கும், சிங்கம், புலி எல்லா விலங்குகளும் இருக்கத்தான் செய்யும். நாம நம்ம பாதையில போகணும். அதுக்கு ஒரு சாதுவா இருந்து ஏன் அதை தொல்லை பண்ணணும் நீங்க? ராமானுஜர் பேசுவதெல்லாம் கோவிந்தா அமைதியா கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அவர் கையை எடுத்த பாடில்லை, வாயில இருந்து கையை எடுத்த பாடில்லை. கோவிந்தா நான் சொல்லிட்டே இருக்கேன், ஏன் அந்த பாம்போட வாய்க்குள்ள கையை விட்டு எடுக்காதே, கையை வெளியே எடுங்க. அப்போ கோவிந்த வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கையை வெளியே எடுக்கிறேன். திரும்ப ராமானுஜர் கேட்காரு, என்ன காரியம் செஞ்சு ஏன் அந்த பாம்போட வாய்க்குள்ள கையை விட்டீங்க? இப்ப ராமானுஜர் சொல்றாரு, பிரபு இந்த பாம்பு நான் வந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு முள்ளு செடியை சாப்பிட்டு அந்த வாயில புல்லு குத்தி அது உயிருக்காக போராடின்றது. சரி, அந்த முள்ளை எடுக்கலாமே வாய்க்குள்ள கையை விட்டேன், அது கொஞ்சம் கூடி போராடிச்சு. இப்ப நான் முள்ளை எடுத்து விட்டேன், அது பாட்டுக்கு போயிடுச்சு. இதே கேட்ட உடனே ராமானுஜர் கண்கள் இருந்து கண்ணீர். ஒரு விசச்சந்துவான பாம்பு நேரத்துக்குள்ள இவ்வளவு கருணையா இருக்கு. அதுதான் பகவத்கீதை சொல்லுது, வித்யா வினய சம்பன்னே பிராமினே கவிகஸ்தினி சுனிச்சைவ சுபாக்கைச்ச பண்டிதா சமதர்ஷினஹா. நீங்க சொன்னீங்க இல்லையா, எல்லாரையும் சம நோக்குல பாப்பாருங்களா? கோவிந்தாவுக்கு எல்லாம் ஒண்ணுதான். கோவிந்தரை போன்ற ஆச்சாரியர்கள், குருமார்கள், வைஷ்ணவர்கள், பாகவதர்கள், பக்தர்கள் எந்த பாரபட்சம் காண்பதில்லை. வித்யா வினய சம்பன்னி, கற்றறிந்த பாண்டித்தின் மூலமா, சாஸ்திரம் மூலமா நாய், நாயத்தினும் சண்டாளன், யானை, பூனை, மனுஷன், மிருகம், ஒட்டகம் என எல்லோரையும் சமநோக்கில் காண்கிறார். பண்டிதா சமதர்ஷினஹா திதிக்ஷா காருணிகா சுகிருத் சர்வதேகினா. எல்லா ஜீவனிடத்திலையும் பகவானை காண்கிறார். எல்லோருக்கும் சமமானவர், எல்லோரும் உற்ற நண்பர், அஜாத சத்திரவர். அவரை யாரோ எதிரியா நினைச்சா கூட அவர் எதிரியா நினைக்க, அவரை யாரோ எதிரியா நினைக்கலாம், ஆனா அவர் என்ன பண்ண மாட்டாரு, யாரையுமே எதிரியா நினைக்க மாட்டாரு. இதே ராமானுஜர் சரித்திரத்துல ராமானுஜர் மேல பெரும் பொறாமை கொண்ட ஒரு பூஜாரி, அந்த ஸ்ரீரங்கம் கோயில்ல ராமானுஜர் மடாதிபதியா இருக்காரு. அப்ப அந்த கோயில இருக்கிற தலைமை பூஜாரி அவருக்கு ஒரே பொறாமை. இந்த ராமானுஜருக்கு வந்து என்ன மரியாதை, மதிப்பு, அவர் வரவேற்கும் போது, அவர் வரும்போது நமஸ்கரிக்கிறது என்ன, அவர் புகழ் பாடுவது என்ன, அவர் வந்து புகழ்வது என்ன, இது வந்து அவருக்கு ரொம்ப பொறாமை தாங்க முடியல. பொறாமைனால அவர் வந்து எல்லோரும் என்ன விட்டுட்டு, நான் இங்க தலைமை பூஜாரியா இருக்க, எவ்வளவு சேவைகள் பண்ணிட்டு இருக்கிறேன், பெருமாளை நான் தான் எழுப்புறேன், அவருக்கு தலிகை பண்றேன், சேவை பண்றேன், அவருக்கு பிரசாதம் கொடுக்குறேன், அவர் தூங்க பண்றேன், எல்லாமே நான் தான் பண்றேன். ஆனா என்ன விட்டுட்டு எல்லாரும் இந்த ராமானுஜரை போய் புகழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு பொறாமையோ. அதனால என்ன பண்ணாரு, ஒரு நாள் தன் மனைவி சொன்னார், நான் வந்து ராமானுஜரை வீட்டுக்கு அழைக்கிறேன், நீ வந்து அவருக்கு பிரசாதம் செய்யணும். இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பிரசாதம் பண்ண. அப்புறம் என்ன சொன்னார், இந்த பிரசாதத்தில் விஷத்தை கலந்து விடு. இதை கேட்டோன்னு இந்த அம்மாவுக்கு ஒரே அழுக, ஐயோ இது என்ன ஒரு அநீதி, ஆச்சாரியன் சாப்பிடும் உணவில் பிரசாதத்தில் அமிர்த விஷத்தை கலப்பதா, இது மகா பாவம், நரகத்துக்கு சென்று விடும். நான் சொல்வதை செய், நீ என் மனைவி, நான் சொல்வதை நீ கேட்ப, நீ சொல்வதை நான் கேட்க மாட்டேன், அப்படி நீ செய்யறியா இல்லையா? அந்த மாசம் என்னால முடியாது, நானே பண்றேன். அந்த பிரசாதத்துல போய் தன் கையாலே விஷத்தை கலந்து விட்டார். பிரசாதம் முழுதும் விஷத்தை கலந்துட்டேன். விஷத்தை கலந்துட்டு ராமானுஜர் உள்ள விஷம், வெளியில அன்பு. இப்படிதான் நிறைய பேர், உள்ளுக்குள்ள விஷத்தன்மை, பசுத்தோல் போர்த்திய புலிகள், உள்ளுக்குள்ள விஷத்தன்மை, வெளியில வந்து அப்படியே சாது. பாத்தீங்களா, இவர் உண்மையான சாது அல்ல. சோ இவர் என்ன பண்ணாரு, இவர் வந்து ராமானுஜரை பிரசாதம் சாப்பிட அழைச்சிருந்தார். ராமானுஜர் அன்னைக்கு வந்து ரங்கநாதா பெருமாளே அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பிரசாதத்தை சாப்பிட்டார். ரொம்ப சந்தோஷம். விஷம் கலந்த பிரசாதத்தை ராமானுஜர் உட்கொண்டு விட்டார். நாளை சூரியன் உதிக்கும் போது ராமானுஜர் உயிரோடு இருக்க மாட்டார். நாளை சூரிய உதயத்தை ராமானுஜர் காணப்போவதில்லை. இன்று சூரிய அஸ்தமத்தோடு அவருடைய ஆயுள் முடிந்தது. பெரும் சந்தோஷம் இந்த பிராமணருக்கு. காலையில பார்த்தா மங்களார்த்தி விஸ்வரூப தரிசனத்துல ராமானுஜர் வந்து நிக்கிறார், முதலா தரிசனம் செய்ய. ஒரு பெரும் ஆச்சரியம், என்ன நடந்தது, அவ என் மனைவி என்னை ஏமாத்தி விட்டாளா, உண்மையிலேயே அவன் விஷம் கலந்தாளா, இல்ல நான் என் கையால போட்ட விஷம் இல்லையா, ஏதோ ஒரு பிழை நடந்து விட்டது. மனைவிட்ட போய் கேட்கிறாரு, உண்மையாலுமே விஷந்தா கொண்டு வந்தியா? நான் தான் கலந்தனா? ஆமா சத்தியமா விஷண்டா. ஆச்சாரியனுக்கு ஒன்றும் நேராதவர், பகவானுக்கு பிரியமானவர், ஒரு ஆத்மீகமானவர். இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன், நீ ஏதோ இன்னைக்கு ஏமாற்றி விட்டா, ஏதோ இன்னைக்கு ஏமாந்து போச்சு, ஆனா நாளைக்கு நான் ஏமாற மாட்டேன். நாளைக்கு வந்து ராமானுஜர் ரங்கநாதர் தரிசனம் பண்ணி வரும்போது என் கையாலேயே நான் சரணாமிர்தத்தில் விஷத்தை கலந்து விடுவேன். அது கொஞ்சூண்டல் அல்ல, 10 பேர் குடிக்கிற விஷம். 10 பேர் குடிச்சா இறந்து போகக்கூடிய விஷத்தை நான் ஒரு ஆளான ராமானுஜர் கொடுக்க போறேன் அப்படின்னு அன்னைக்கு என்ன பண்ணாரு, சரணாமிர்தத்தில் விஷத்தை கலந்து விட்டார். ஆனா ராமானுஜர் ரங்கநாதர்கிட்ட பிரார்த்தனை செய்யறாரு, ரங்கநாதா
இந்த பிராமணர் என் மேல் தேவையில்லாத பொறாமையும் கால் புணர்ச்சி கொண்டிருக்கார். தயவுசெய்து நீங்கள் எல்லோரு இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கீங்க. ஓ பகவானே, நீங்கள் எல்லோரு இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கீங்க. அந்த பூஜாரின் இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கீங்க. அவர் உங்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா ஏதோ முன்ஜென்ம வினையினாலோ அல்லது இந்த ரஜோகுணம் தமோ குணத்தின் தாக்கத்தினாலோ முக்குணத்தின் தாக்கத்தினாலும் முன்ஜென்ம வினையினாலும் இது போன்ற துர்பொத்தி என்னை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்கள் இதயத்தின் அடியோடு அகற்றி விடுங்கள். அவருக்கும் கருணை விடுங்க. அவர் தண்டித்து விடாதே. இதுதான் ஆச்சாரி. இவர்தான் சாது. தன்னை கொல்ல வந்தவர் கூட பிரார்த்தனை செய்கிறார். தன்னை கொல்ல வந்தவருக்காக கூட பிரார்த்தனை செய்கிறார் பகவான் இடத்துல. என்ன சொன்னாரு? அந்த சாது அந்த பிராமணரை தண்டித்து விடாதீர்கள், அவருக்கு மன்னித்து விடுங்கள், அவருக்கு கருணையை கொடுங்க. ராமானுஜர் ரங்கநாதத்தை பிரேயர் பண்ணிட்டு வர அஜாத சத்ரு, அவருக்கு எதிரியே கிடையாது. ஒரு தூய பக்தனுக்கு எதிரியே கிடையாது. யுதிஷ்டிர மகாராஜன் அஜாத சத்ரு, அவரை எல்லாரும் எதிரியா பார்த்தாங்க, ஆனா அவர் யாரும் எதிரியா பார்க்கவில்லை. அம்பரீஷ மகாராஜன் அஜாத சத்ரு, துர்வாசர் அவரை எதிர்த்து கொண்டார், ஆனா துர்வாசர் எதிர்க்கவில்லை. வைஷ்ணவன், அவர்தான் சாது. அவர் என்ன உடை அணிந்திருக்கிறார் என்று முக்கியம் அல்ல. அவர் சன்னியாசியா, காவி உடை போட்டிருக்காரா, பெரிய தாடி வச்சிருக்காரா? இன்னும் பிரகலாத் மகாராஜன் சாது. தந்தையே எதிரியாகி விட்டார். குழந்தை, இந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று திட்டமிடுகிறார். ஆனா பிரகலாதன் பகவானுடைய தாமரை திருப்பாதம், இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி அழகான ஸ்லோகம் இது. ஒரு தூய பக்தருக்கு பொருந்தக்கூடிய ஸ்லோகம். மை அனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தி ஏததம் மத்கிருதே யக்த கர்மாணாஸ் யக்த ஸ்வஜன பந்தவஹ. Such a sadhu engage in staunch devotional service to the Lord without deviation. For the sake of the Lord, he renounced all other connections, such a family relationship, and freely acquaintance with the world. பாருங்க, சாதுவோட அடுத்த குணம். அவர் பிரகலாதன். பிரகலாதன் பேர்பட்ட அசுர குலத்துல இந்த 3 உலக சக்கரவர்த்தி. யாரு? அந்த இரண்யகசிபு. இப்படி இருந்து கூட பிரகலாதன் தன்னுடைய பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை எந்த சூழலிலும் மறக்கவில்லை. பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை எந்த சூழலிலும் மறக்காமல் அது வலுவாக பற்றி கொண்டிருக்கிறார் தாமரை திருப்பாதம். ஆனா அவருக்கு பல்வேறு சோதனைகள், இங்க நம்ம படிச்ச மாதிரி பிரகலாதனுக்கு பல்வேறு சோதனைகள் வந்தது. ஆனா அவர் கிருஷ்ண உணர்வுல முழுமையா இருந்தார். ஒரு நிமிஷம். அந்த பிரகலாதர் கிருஷ்ண உணர்வுல முழுமையாக இருந்தார். பகவானை பூர்ணமாக அடைக்கலம் கொண்டிருந்தார். பகவானை பூர்ணமா அடைக்கலம் கொண்டிருந்தார். அவருக்கும் பல்வேறு சோதனைகள் வந்தது. அப்போ இந்த பிராமணர் என்ன பண்ணாரு? அந்த சரணாமிரத்துக்கு விஷத்தை கலந்து விட்டார். ராமானுஜரை கொல்ல வேண்டும். ராமானுஜர் பகவான பிரார்த்தனை செய்து விட்டு வருகிறார். அப்படியே சரணாமிரத்துக்கு வாங்கி பருகின்றார். ஓம் நமோ நாராயணாய ரங்கநாதாய மகா அப்படின்னு பருகி விட்டு அவர் செல்கிறார். இவருக்கு பெருத்த சந்தோஷம். ராமானுஜரின் சரணாமிரத்தை, நான் கொடுத்த சரணாமிரத்தை பருகி விட்டார். அதுல 10 பேர் சாப்பிடாலும் நான் விஷத்தை கலந்திருந்தேன். இந்த தடவை ராமானுஜர் தப்பிக்க முடியாது, நானே விஷத்தை வாங்கி என் கையாலேயே போட்டிருக்கேன். இதுல யாரும் தப்பிக்க முடியாது நினைச்சிட்டு அடுத்த நாள் காலையில மீண்டும் ராமானுஜர் மங்களாரத்துல அந்த விஸ்வரூப தரிசனத்துல பகவானை சேவிப்பார். பிராமணர் கண்களில் கண்ணீர் வந்தது. ஐயோ, நான் பெரும் தவறு செய்து விட்டேனே. ஆச்சாரியன் எவ்வளவு பரிசுத்தமானவர், பகவானுக்கு பிரியமானவர். அவர் எப்போதும் கிருஷ்ணனுடைய நாமத்தை பாடிக்கொண்டு சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவரை கொல்ல துணிந்து விட்டேனே அப்படின்னு ஓடி போய் ராமானுஜன் தாமரை பாதங்களை பணிந்து விழுந்து நமஸ்கரித்து கண்களாலே அபிஷேகம் செய்து, கண்ணீராலே அபிஷேகம் செய்து. ராமானுஜன் துளி கூட கோபமோ வெறுப்போ அப்படியே தோளோடு எடுத்து கட்டி தள்ளிவிட்டார். ஓ பிராமணரே, உங்களிடம் எந்த குறையும் இல்லை, எந்த தவறும் இல்லை அப்படின்னு அணைத்துக் கொண்டார். அவனையும் சீடராக ஏற்றுக்கொண்டார். இவர்தான் சாது. அப்போ சாது என்பது வெளித்தோற்றத்தால் அல்ல. பிரபுபாதர் அமெரிக்கா மாகாணம் போன பொழுது எல்லாரும் மது அருந்துபவர்கள், மாமிச பக்ஷணம் சாப்பிடுபவர்கள், தகாதொரு சூதாட்டம், ரொம்ப மோசகரமான வாழ்க்கை வாழ்வு, மனிதர்களே கடைநிலையான கீழேயான. ஆனா பிரபுபாதர் அவர் குற்றங்களை காணவில்லை, குறைகளை காணவில்லை. இவர்களுக்கும் பகவான் மேல் அன்பு வர வேண்டும், இவர்களுக்கும் பகவானுடைய கருணை கிடைக்கும், இவர்களும் பக்தராக. அதற்காக பல்வேறு அசௌகரியங்களை ஏற்றுக்கிறார். ஒரு சாதுவோட வாழ்க்கையில பல்வேறு அசௌகரியங்கள் ஏற்படும். அவருடைய பிரச்சார பணியில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர், ஸ்ரீல பிரபுபாதர், ராமானுஜாச்சாரியர், பெரும் ஆச்சாரியர், சாதுக்கள், மீனவர்கள்
தூய பக்தர்கள் அவங்க கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணும்போது பல்வேறு சவால்களும் ஏன் உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படும். பக்தி சித்தாந்த மகாராஜை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள், ராமானுஜரை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள், ஹரிதாஸ் தாக்கூரை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனா அவர்கள் மேல் எந்த வேஷமோ வெறுப்போ அவர்கள் காட்டவில்லை. ஹரிதாஸ் தாக்கூர் 22 மார்க்கெட் பிளேஸ்ல சவுக்காலே அடிக்கிறார், சாட்டையால் அடிச்சார். 22 மார்க்கெட் பிளேஸ்ல ஹரிதாஸ் தாக்கூர் சாட்டையாலே அடிச்சாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் சிரிச்சுட்டே அவருக்காக மகாபிரபு பிரார்த்தனை செய்யறார். ஹரிதாஸ் தாக்கூர் மகாபிரபு பிரார்த்தனை செய்ய, மகாபிரபு இவர்களை வெறுத்து விடாதீர்கள், இவர்களை மன்னித்து விடுங்கள், இவர்கள் குற்றங்களை மன்னித்து விடுங்கள், இவர்களை வெறுத்து விடாதீர்கள், இவர்களை தண்டித்து விடாதீர்கள், இவர்கள் அறியாமையில் செய்கிறார்கள், இவர்கள் பாவத்தை வெறுத்து விடுங்கள், இவர்களை வெறுத்து விடாதீர்கள் என்று பிரார்த்திக்கின்றார் ஹரிதாஸ் தாக்கூர். அப்போ ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபு தனது மகா பிரகாஷ் லீலையில எல்லா பக்தர்களும் கூட்டு ஆசீர்வதிக்கிறார். தன்னுடைய அன்று ஒரு நாள் மட்டும் சைத்தன்ய மகாபிரபு எப்பொழுதும் அவர் தன்னை பக்தனாக காண்பித்துக் கொண்டவர். ஆனா அன்று ஒரு நாள் மட்டும் தனது பக்தர்களை மகிழ்விப்பதற்காக அவர்களுடைய, ஏன்னா மகாபிரபுவின் பக்தர்கள் எல்லாமே வைராக்கியம் உருவான், அவங்க உயிரும் ஆத்மாவும் சைத்தன்ய மகாபிரபு. அப்போ மகாபிரபு அவரை மகிழ்விப்பதற்கு, தன்னுடைய பக்தர்களை மகிழ்விப்பதற்காக அவங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு தான் உயிர் ஆத்மா, அவங்களுக்கு அவர்தான் சோல். அவர் நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் உயிர் வாழ முடியாதோ, பிரபுபா சொல்றாரு, நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் உயிர் வாழ முடியாதோ அதே மாதிரி ஒரு தூய பக்தரால பகவான் உயிர் வாழ முடியாது. அதான் இங்க அழகா சொன்ன கவிழது. எப்பொழுதும் அந்த சாதுக்கள் என்னை நினைத்துக் கொண்டு என்னுடைய நினைவால் என் சிந்தனைகள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எப்போதும் என் புகழ் பாடிக்கொண்டு எந்த சூழலிலும் திட்டப்பிரதான் உறுதியான மனதோடு சேவை செய்து கொண்டிருப்பார்கள். எந்த சூழல் வேணா இருப்பார்கள். அப்போ சைத்தன்ய மகாபிரபு ஏற்பட்ட தன் பக்தர்களுக்கு கருணை காண்பதற்காக ஒரு நாள் மட்டும் தான் முழுமுதற் கடவுள் என்று பிரகடனம் செய்தார். ஒரு நாள் மட்டும் ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுல அவர் பூஜை மண்டபத்தில் அமர்ந்து கொண்டு, நானே அந்த பரம புருஷோத்தம், நான் முழுமுதற் கடவுள், நான் தான் கிருஷ்ணன், நான் தான் வாசுதேவன், நானே என்று அந்த காண்பித்துக் கொடுத்தார். அப்போ எல்லா பக்தர்களும் கூப்பிட்டு அவங்க விருப்பப்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பக்தனுக்கு என்ன விருப்பம்? பகவானுடைய நாமத்தை கேட்க வேண்டும், பாட வேண்டும், அவருக்கு சேவை செய்ய வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும், அவருடைய நினைவில் இருக்க வேண்டும். இதை தவிர பக்தருக்கு வேறொரு விருப்பம், உண்மையான சாது இதை தவிர வேறு விருப்பம் ஒன்றும் கிடையாது. அவர் 24 மணி நேரம் கிருஷ்ணனுடைய புகழ் பாடிக்கொண்டிருப்பார். அப்போ இந்த மாதிரி தூய பக்தர்களை அவர் ஆசீர்வதிப்பதற்காக அன்று ஒரு நாள் மட்டும் சைத்தன்ய மகாபிரபு அந்த அற்புதமான லீலை செய்தார். மகாபிரபுடைய பக்தர்கள் வைராக்கியமும் உருவானவங்க. அப்ப அன்று ஒரு நாள் மட்டும் சைத்தன்ய மகாபிரபு அந்த தூய பக்தர்களை மகிழ்விப்பதற்காக, அவங்க எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு வச்சிருக்காங்க, பகவானுடைய சிந்தனையில் இருக்காங்க, எப்போதும் பகவான் புகழ் பாடிட்டு இருக்காங்க, அத்தகைய வைணவர்களை திருப்தி செய்வதற்காக அன்று ஒரு நாள் மட்டும் சைத்தன்ய மகாபிரபு தான் முழுமுதற் கடவுள் என்று பிரகடனம் செய்தார். மகா பிரகாஷ லீலை செய்தார். அப்ப அவர் ஹரிதாஸ் தாக்கூர் கூப்பிடுறார், ஹரிதாஸ் எனக்கு ரொம்ப பிரியமான பக்தர், இந்த வாங்க. ஹரிதாஸ் தாக்கூரை கூப்பிட்டு தன் தாமரை திருப்பாதத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். மகாபிரபு அந்த ஹரிதாஸ் தாக்கூர் தன் கண்கள் கண்ணீராலே மகாபுடைய பாதத்தை அபிஷேகம் செய்து விட்டார். ஹரிதாஸ் அன்னைக்கு அந்த காஜியோட ஆட்கள், அன்னைக்கு உன்னை அந்த காஜியோட ஆட்கள் நவதீப் தெருக்கல்ல மார்க்கெட்ல 22 இடத்துல சவுக்கால் அடிச்சாங்க. அப்ப என்னால தாங்கிக்கவே முடியல. நீ எனக்கு பிரியமான பக்தன், தூய பக்தன், நாமாச்சாரியன், உன்னுடைய மகிமை அறியாம, உன்னுடைய புகழ் பாடாம, உன்னை சரணாகதி பண்ணாம, உன் மேல அன்பு செய்யாம இந்த முட்டாள் காஜியோட ஆள்கள், இந்த காஜி இந்த ஆள்கள் எல்லாம் உங்ககிட்ட துவேஷம் பண்ணு, உங்களை கொல்ல வேண்டும் நினைத்தார். சாட்டையாலும் சவுக்காலும் அடிச்சாங்க. ஹரிதாஸ் நீ இந்த அடி உன்மேல் விழும்போது என்னால் தாங்க முடியவில்லை. அந்த காஜியோட ஆட்கள் சிப்பாய்கள் உன்னை சவுக்கால் அடிக்கும் போது, சாட்டையால் அடிக்கும் போது அந்த வலி என்னால் தாங்க முடியல. நான் ஓடி வந்தேன், சுதர்சனம் எடுத்து வந்தேன் அவர்களை கொன்று விட வேண்டும் என்று. ஆனால் ஹரிதாஸ் நீ பிரார்த்தனை செய்தார், மகாபிரபு இவர்களை மன்னித்து விடுங்கள், ஒரு குற்றங்களை மன்னித்து விடுங்கள், இவர்களை வெறுத்து விடாதீர்கள், இவர் அறியாமல் இருக்கின்றார்கள், தவறு என் மேலதான், அவங்க மேல எந்த தவறும் கிடையாது. அந்த காஜி பகவானையும் அவர் நாமத்தையும் அவதூறு பேசும்போது நான் அந்த காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தேன் அல்லவா? பகவானுடைய நாமத்தையும் மகிமைகளையும் குணநலங்களையும் அந்த காஜி தரைக்குறைவாக பேசும்போது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்ப நானே அபராதி, அதனால்தான் பகவான் எனக்கு தண்டனை கொடுத்திருக்காரு, அவர்களை தண்டிக்க வேண்டாம் என்று நீ பிரார்த்தனை செய்து கொண்டாய். உன்னுடைய கருணை, உன்னுடைய சகிப்புத்தன்மை, உனது எளிமை, உனது பணிவு என்னை கட்டி போட்டு விட்டது ஹரிதாஸ். என்னால் அவங்களை தண்டிக்க முடியல. ஆனா ஒன்று உறுதி, நான் என்ன செய்தேன், உன்மேல் விழும் ஒவ்வொரு அடியும் நான் ஏற்றுக்கொண்டேன். சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், ஹரிதாஸ்
அவங்க உன்னை வந்து சவுக்காலும் சாட்டையாலும் அடிக்கும் போது உன் மேல் விழும் ஓரொரு அடியும் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு தன்னுடைய சதர அங்கவஸ்திரம் கழட்டி காண்கிற மகாபுருடைய தேகம் முழுவதும் அந்த சவுக்கு காயங்கள் தழும்புகள். இதை பார்த்தோன்னே ஹரிதாசாவுக்கு மேலும் கண்களில் கண்ணீர் விழுந்து மயங்கி விழுந்த மகாபிரபு ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? அதனால வைணவர்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள், பக்தர்கள், பாகவதர்கள் இவர்கள் சாது. ஏன்னா இவங்க எப்பவுமே தங்கள் வாழ்க்கையை பகவானுக்கு அர்ப்பணிப்பு. மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதையந்த மாம் நித்தியம் குஷந்தி ரமச்சா. எப்போதும் பகவான் பற்றி பேசிக்கொண்டு பாடிக்கொண்டு மச்சித்தா, எப்போதும் பகவான் சிந்தனையில் எப்பவும் பகவான் சிந்தனை. மத் கத பிராணா, தங்கள் வாழ்க்கை அவருக்கு அர்ப்பணிப்பு, பகவானுக்கு அர்ப்பணிப்பு. போதையந்த பரஸ்பரம், ஒருவருக்கு உபதேசம் செய்து கொண்டு உச்சந்திச்சார் அமர்ந்திச்சார், சொல்பவர் கேட்பவர் என இருவரும் பேரானந்தம் அடையலாம். அதனால இங்க வந்து எல்லா, அதாவது சாது அப்படின்னு சொன்னாலே, சாதுன்னு சொன்னாலே பகவானுடைய பக்தர் தான். அவர் எங்க வேணாலும் இருக்கலாம். அந்த சாது வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கலாம், பிரகலாதர் மாதிரி ஒரு சின்ன குழந்தையா இருக்கலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கலாம். அல்ல அவர் வந்து ஒரு குடும்பஸ்தன், ஒரு கூரத்தாழ்வார் மாதிரி ஒரு குடும்பஸ்தனா இருக்கலாம். கூரத்தாழ்வார் பெரும் செல்வந்தர், காஞ்சிபுரத்துல பெரும் செல்வந்தர். என்ன நடந்தது? காஞ்சிபுரத்துல வந்து காலையில சூரியன் உதிக்கும் போது இருந்து சூரியன் அஸ்தமிச்சு வரைக்கும், அஸ்தமிச்சும் போகும் கூட தெருவில் பெரும் வரிசையில் நிற்பார்கள் கூரேசிடம் தானம் பெற்று செல்வதற்காக. காஞ்சிபுரத்துல கூரான்னு ஒரு கிராமம் இருக்கு, கூரேஷ் வாழ்ந்த கிராமம். அங்க பெரும் அரண்மனை, பெரும் மாளிகை, கூரேஷோட அரண்மனை. அங்க வந்து காலையில சூரியன் உதிக்கும் போது இருந்து இரவு மாலை சூரியன் அஸ்தமிச்சு இரவு நடு இரவு ராத்திரி வரைக்கும் அங்க வந்து அவர் தானம் செய்வார். யார் என்ன வந்து கேட்டாலும், தானியங்கள், காய்கறிகள், பால், பழம், செல்வம், காசு, பணம், இடம், நிலம், வீடு, மனைகள், என்ன கேட்டாலும் தான், பெரும் தான். அப்போ இந்த மாதிரி கூரத்தாழ்வான் வந்து யார் என்ன கேட்டாலும் தானம் செய்யறது பெரும் மக்கள் பல்வேறு கிராமங்கள் இருந்து நகரங்கள் இருந்து வந்து சேர்ந்திருப்பாங்க. அப்ப காஞ்சிபுரத்துல வரதராஜ கஷேத்திரம், அந்த வரதராஜர் கோயில்ல இரவு வந்து பகவானுக்கு ஓய்வு கொடுப்பாங்க, ராத்திரி ரெஸ்ட். இப்போ நம்ம தூங்கும் போது யாராவது சத்தம் பண்ணா நம்ம டிஸ்டர்ப் ஆகுமா இல்லையா? நம்ம தூங்கிட்டு போது திடீர் கதவை வந்து யாராவது தப்ப தப்ப தப்பான்னு அடிக்கிறாங்க, இல்லை கேட்டை போட்டு இழுக்கிறாங்க, சாத்துறாங்க, கீச்சு சவுண்டு, இல்லை கதவு உரசுற சவுண்டு, இல்லை ஃபோனை வச்சு கீத்திரம் பார்க்க ஏதாவது பஜன் கேட்குறாங்க, இல்லை ஏதோ சம்திங் சவுண்டு வந்தால் நம்ம டிஸ்டர்ப் ஆகும். என்னடா தூங்கவே முடியல, ஏதாவது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு தோணும். ஹரே கிருஷ்ணா. அப்போ எஸ், அப்போ கூரேஷை பத்தி பேசிட்டோம். அப்போ வரதராஜர் வந்து சயன ஆரத்தி, அவருக்கு வந்து ஓய்வு கொடுத்து அவர் தூங்க வச்சுட்டு பூஜாரியெல்லாம் கிளம்பிட்டார். ஆனா ராத்திரி வந்து கூரேஷோடைய அரண்மனையில பெரிய கேட் இருக்கு. ஏன் இன்னைக்கு கூட எல்லாம் வீடு கட்டும்போது பெரிய பெரிய கேட்டு வச்சு கட்டிடுறாங்க, திருடங்க உள்ள வந்துடக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. வீட்டுக்குள்ள வந்து திருட நுழைஞ்சிடக்கூடாது, ஏதாவது திருடின்னு போயக்கூடாதுன்னு பெரிய பெரிய கேட்டு வச்சு கட்டி, அதெல்லாம் பெரிய நாய் வேற, பௌன்னு பெரிய நாய் வேற கத்திட்டு. நாங்கெல்லாம் புத்தக விநியோகம் போகும்போது ஒருத்தர் கேட்டார், சாமி போறையா நாயை அவுத்து விட்டுமா? ஐயா நீங்க நாயெல்லாம் விட்டுறாதீங்க, நாங்க போறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கூரத்தாழ்வார் பெரும் செல்வந்தர். அவர் வீட்டுல தானம் எல்லாம் வாங்கிட்டு நடுராத்திரி வரைக்கும் தானம் வாங்க, அப்புறம் கடைசி நபர் வரைக்கும் தானம் கொடுத்துட்டு கேட்டை இழுத்து சாத்துவாங்க. பெரும் கேட்டை இழுத்து சாத்தும் போது பெருத்த சத்தம். வரதராஜுக்கு தூக்கமே கலந்து விட்டது. என்னடா தினமும் ராத்திரியானா ஒரு கேட்டை போட்டுற சவுண்டு கேட்குது. லட்சுமிகிட்ட கேட்குற, உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது. சரி, காஞ்சி பூர்ணர் வர அவர்கிட்ட கேட்போம். காஞ்சி பூர்ணர் வந்து வரதராஜுக்கு மிக அழகான ஒரு நெருக்கமான பக்தர். எப்பவுமே வரதராஜ கூட நண்பனை போல, உறவினனை போல பேசிட்டு இருப்பார். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. பகவானுக்கு சாமரை வீசிக்கிட்டு பக்கத்துல நின்று எல்லா கதையும் பேசுவாங்க. எந்த பக்தர் என்ன பிரார்த்தனை பண்ணாரு, என்ன கேட்டார், இவர்கிட்ட எல்லாம் வந்து சகலமும் விவாதிப்பார்கள். 2 பேரும் பேசுவாங்க. அப்போ வரதராஜர் கேட்கிறாரு, காஞ்சி பூர்ணரு, ராத்திரியான ஏதோ கேட்ட ஒருத்தர் சத்தம் கேட்குது, யார் இது, எங்க நடக்குது, என்னால தூண்டவே முடியல, யார் இந்த மாதிரி சத்தம் பண்றா? அப்போ காஞ்சி பூர்ணர் சொன்னாரு, அது வேற யாரும் இல்லை, உங்க பக்தர் தான் கூரேஷ். எவ்வளவு அழகான பக்தர்னு கூரேஷோடைய மகிமைகளை காஞ்சி பூர்ணன் 10 இதழ் கொண்டு வர்ணிக்கிறார். அவர் பாருங்க, காலையில சூரியன் உதிக்கும் போது தானம் செய்ய ஆரம்பிச்சார், கடைசி நபர் வரை நடு இரவு வரை தானம் செஞ்சுட்டு இருக்காரு. எப்பவுமே உங்களே நினைச்சுக்கிட்டு இருப்பாரு, அழகான ஒரு பக்தர்னு. லட்சுமி தேவி சொன்னார், அப்படிப்பட்ட ஒரு பக்தனா? அப்போ அழைச்சின்னு வாங்களே, நான் பார்க்கணும் அவரை.
கூரத்தாழ்வனை அழைச்சிட்டு வாங்க, நாங்க தரிசனம் கொடுக்கணும், அவர் ஆசீர்வதிக்கணும். நாங்க உடனே சொன்னேன்னு சொல்லுங்க, நீங்க உடனே போங்க, கூரத்தானை கூட்டிட்டு வாங்க. இங்க என்ன அழகான பக்தர் அவரு, தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாமல், எந்த சுயநலம் இல்லாம தன்னலம் இல்லாம. நம்மள என்ன பண்ணுவோம், தனக்கு மிஞ்சிதான் தானம் தருமம்னு ஒரு தத்துவம் வேற வச்சு, நமக்கு அப்புறம் தான் கொடுக்கணும், தனக்கு மிஞ்சிதான் தானம் தருமம். ஆனா கூரத்தாழ்வாரை போன்ற பக்தர்கள் எனது என்னுடையது என்ற எந்த கர்வமும் மமகாரம் அகங்காரம் மற்றவர். அப்ப போய் சொன்னார் அஞ்சி பூர்ணர், கூரத்தானே நீங்க ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கீர். என்ன சொல்றீங்கோ, உங்களை வந்து வரதராஜர் கூப்பிட்டாரு. என்ன வரதராஜர் கூப்பிட்டாரா? ஆமா. அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன்? நீங்க தான் வரதராஜர் பக்கத்துல இருந்தே சேவை பண்றீங்க. நான் ஏதோ காலையில அவர் நாமத்தை சொல்லுவேன், பிரார்த்தனை பண்ணுவேன், ஏதோ என்னால முடிஞ்ச கைங்கரியம் பண்றேன். அவர் கூப்பிட்டு என்ன, அவர் எனக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு தகுதியே இல்லை. எனக்கு எந்த ஒரு தகுதி அருகதையும் கிடையாது. வரதராஜர் போய் என்ன கூப்பிட்டுருக்காருன்னு சொல்றேன். ஆமா, லட்சுமி தேவி சொன்னா, தாயார் பெருந்தேவி தாயார் சொன்னா நீ கூரத்தானை கையோட கூட்டின்னு வாங்கணும். லட்சுமி தேவி சொன்னாலும் ஆமா, தாயாரே சொல்லிட்டா. எதுக்கு சொன்ன? நீ தினமும் தானம் பண்ணிட்டு இருக்கியே, எவ்வளவு தானம் பண்ணிட்டு இருக்க, நீ சிறந்த தான வீரன் அல்லவா, எவ்வளவு தயாளு குணம் படிச்சவன். லட்சுமி தேவி பெரும்பாலும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஓ, இதுதான் காரணமா, நான் என்னுடைய உடைமைகளை தானம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று பெருமாள் எனக்கு தரிசனம் கொடுக்கிறேன். ஓ, கூரத்தாழ்வான் பெரும் செல்வந்தன், அவன் நிறைய தானம் தர்மம் செய்து கொண்டிருக்கிறான், அவரை கூப்பிட்டு தரிசனம் கொடுத்துறான். இந்த தரிசனம் எனக்கு தேவையில்லை. கூரத்தாழ்வார் சொல்றது, இந்த தரிசனம் எனக்கு தேவையில்லை. என் செல்வத்தால் நான் பகவானை சேவிக்க கூடாது, என் குருவுடைய கருணையால் சேவிக்க வேண்டும். அப்பொழுது எனக்கு அகங்காரம் இருக்கின்றது, இது என்னுடைய செல்வம், நான் தான் தானம் கொடுத்துட்டு இருக்கிறேன், இது என்னுடைய செல்வம், என் சொத்து, இது நான் அதிபன் கிடையாது. இதுக்கு லட்சுமி தாயார், தாயாரின் சொத்து, பெருமாளின் சொத்து. இந்த ஆன்மா பெருமாளின் சொத்து, இந்த சரீரத்திற்கும் இந்த சரீரம் பெருமாளின் சொத்து, இந்த சரீரத்திற்கும் ஆன்மா பெருமாளின் சொத்து, இந்த பிரபஞ்சம் இங்க காணக்கூடிய அனைத்தும் அவர்களின் சொத்து. அப்ப நான் என்ன கொண்டு வந்தேன், நான் என்ன கொண்டு போறேன், இதுல தானம் செய்ய என்கிட்ட என்ன இருக்கு, எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்ப நான் என்ற பொய்யகாரம் எனக்குள் இருக்கின்றது, நான் தான் செய்தேன், என்னுடையது. நோ. அப்போ இந்த பொய்யகங்காரத்தை வைத்துக்கொண்டு நான் பெருமாளை சேவிக்க வேண்டாம். அதனால நான் என்ன பண்றேன், அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். அன்றைக்கே முடிவு பண்ணிட்டால் என் சொத்துக்கு அனைத்தையும் நான் இன்றைய தானம் செய்து விடுவேன். அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறாரு, கூரத்தாழ்வான அனைத்து சொத்துக்களையும் இன்றைய தானம் செய்ய போகிறார். சுத்து வட்டார கிராமங்கள் நகரங்கள் பல்வேறு மக்கள் முண்டியடித்து வந்தாங்க. இல்லையா, தானம் கொடுக்குறேன்னு யாரும் வேணாம்பாங்க, ஃப்ரீயா கொடுத்தா பனையில கூட வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாரும் ஓடி வந்தாங்க. யார் என்ன வந்தாலும் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரம், முத்து, பவளம், மாணிக்கம், ஆபரணங்கள், பொற்காசுகள், நிலங்கள், வீடு, தான் இருந்த சொந்த வீடு, மாளிகை அனைத்தையும் தானம் செய்து விட்டார். போட்டிருக்கிற துணி மட்டும்தான் இருக்கு, போட்டிருக்கிற துணியை மட்டும் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு இப்போ கூரத்தாழ்வான் முடிவு பண்ணேன், இது காஞ்சிபுரத்துல எனக்கு ஒரு சொத்தும் கிடையாது. காஞ்சிபுரத்துல எனக்கு வீடும் கிடையாது, நிலமும் கிடையாது, சொத்தும் கிடையாது, செல்வமும் கிடையாது, நண்பனும் கிடையாது, உறவினரும் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே சொத்து என் பெருமாள், நம்பெருமாள் ரங்கநாதன், அவன் திருவடிகளே சரணம். எனக்கு இருக்கிற ஒரே அடைக்கலம் பகவான் ரங்கநாதருடைய தூய பக்தன் ஆச்சாரியன், என் குருநாதர் ராமானுஜரின் திருவடிகளே சரணம் அப்படின்னு கிளம்பிட்டார் கூரத்தாழ்வார். ஒரே ராத்திரி எல்லாம் அனைத்தும் தானம் செய்து, உடைமைகள், சொத்து, வீடு, நிலம், மூலம் எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டார். அப்படியே சந்தோஷமா போட்டிருக்கிற துணியோட கையை வீசிட்டு ஆஜானு பாகனம் முன்னாடி போறார். அவங்க மனைவி ஆண்டாள் பின்னாடியே தொடர்ந்து கணவனை பின் தொடர்ந்து வர்றாங்க. வேற ஒரு பொண்ணா இருந்தா விட்டுட்டு போயிருப்பாங்க. என்ன மனுஷன், எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டாரு, எனக்குன்னு ஒண்ணும் கொடுக்கல இல்லையா. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க பொண்டாட்டி பிள்ளைகள்லாம், என் பேர்ல எழுதி வைக்க, எங்க பேர்ல எழுதி வச்சுட்டு அப்புறம் என்ன வேலை நீங்க தானம் பண்ணுங்க. பொண்டாட்டி சொல்லுவா, என் பேர்ல அந்த வீடு எழுதி வச்சிருங்க, என் பேர்ல இந்த காரை கொடுத்துருங்க, பையன் சொல்லுவா எனக்கு இந்த நிலத்தை கொடுத்துருங்க, எல்லாம் பிரிச்சு எடுத்து மீதி சொச்சம் என்ன இருக்கோ அதை தானம் பண்ணுங்க. ஆனா அந்த மாதிரி பெண்மணி எல்லாம் ஆண்டாள். கணவனின் மனமறிந்து அவரின் குணமறிந்து சேவை செய்யும் தர்மபுத்திரி ஆண்டாள் கூரத்தாழ்வார் பின்னாடி மௌனமாக செல்கின்றார். அப்படியே உடம்பெல்லாம் முத்து முத்தா வேர்வை, முகத்தில் ஏதோ பயம், கண்களில் கலக்கம். கூரத்தாழ்வார் சந்தோஷமா போயிட்டு இருக்கிறேன், அப்படி சிரிச்சுக்கிட்டு கையை வீசிட்டு அப்படி தாலியா, நான் குருவுடைய திருவடிகளை சரணடைய போறேன், நான் ராமானுஜரின் திருவடிகளை சரணடைய போறேன், ஆனந்தத்துல உற்சாகத்துல துள்ளி குதிச்சு போயிட்டு இருக்கேன். இந்த அம்மா முகம் போறா அப்படி முத்து முத்தா வேர்த்து, முகமெல்லாம் சிவந்து, கண்கள் எல்லாம் கூரத்தாழ்வார் திரும்பி பார்க்கிற ஆண்டாள் முகத்துல ஒரே பயம். கூரத்தாழ்வார் கேட்கிற, ஆண்டாள் உனக்கு என்ன ஆச்சு, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? பூலோக வைகுண்டம், ரங்கர் ஸ்ரீரங்கப்பட்டினம், ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு இருக்கோம். யாரு பார்க்க போறோம்? அடியேன் ஆச்சாரியனுடைய தாசன் ராமானுஜரின் திருவடிகளை சரணடைய போறோம்.
இதை விட நமக்கு என்ன பெரும் பாக்கியம் வேணும்? இதை விட பெரிய செல்வம் என்ன இருக்கு? ஆச்சாரியின் திருவடிகளை விட பெரிய செல்வம் என்ன இருக்கு? என்ன பெரிய நீ ஏன் உனக்கு பயம்? அப்ப வழியில ஏதாவது கனம் இருக்கா? மடியில் கனம், வழியில் பயம். உன் மடியில் ஏதோ மறைத்து வைத்திருக்கின்றா, அதுதான் வழியில பயந்துட்டு வரேன். என்ன வச்சுட்டு இருக்க? அப்போ கூறத்தாளுக்கு மடியில் என்ன வச்சுட்டு இருக்க? ஏன் உன் முகம் சிவந்திருக்கு? என்ன பயம் உனக்கு? அப்ப ஆண்டாள் சொன்னாங்க, பிரபு எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டீங்க. நம்ம நிலம், சொத்து, வீடு எல்லாம். நீங்க சாப்பிட்ற தட்டை கூடவா தானம் செய்யணும்? அப்ப நாளைக்கு எதுல பிரசாதம் சாப்பிடுவீங்க? அதனால உங்க தங்க தட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். நீங்க சாப்பிடக்கூடிய தங்க தட்டை எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இப்ப வழியில போயிட்டு இருக்கோம், யாரா அதையும் பறிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. அடி பைத்தியக்காரி, ஆச்சாரியுடைய திருவடியோடவா இது வெளிமதிப்புடையது? தூக்கி போட்டு வா, சந்தோஷமா போகணும், தூக்கி போட்டு வா அப்படின்னு தங்கத்தட்டை தெருவில் வீசிட்டு போனாங்க. இன்னைக்கு தங்க வைக்கிற விலைக்கு ஒரு கிராமம் கூட தெருவில் போட மாட்டாங்க. ஒரு 2 தங்க தட்டு. இன்னைக்கு நம்ம சாப்பிட்றது பிளாஸ்டிக் தட்டு, அதுல கர்வம் வேற, பெருமை வேற. ஓ, மை சன் இஸ் ஒர்க்கிங் இன் ஹெச்பி கம்பெனியா, மை சன் இஸ் ஒர்க்கிங் இன் யூஎஸ்யா, மை சன் இஸ் ஒர்க்கிங் இன் கலிபோர்னியா, மை சன் இஸ் ஒர்க்கிங் லண்டன், ஹியர் அண்ட் தேர். என்ன சாப்பிட்றாரு? பிளாஸ்டிக் தட்டில் சாப்பிட்டு, பிளாஸ்டிக் ஸ்பூன்ல. இதுல பெருமை வேற. ஓ, ஐ எம் டூயிங் திஸ், ஐ எம் டூயிங் தட். வாட் ஆர் யூ டூயிங்? நத்திங். யூ ஆர் நத்திங். ஸோ என்ன ஆயிடுச்சு? கூறத்தாழ்வார் சொன்னாரு, அதை தூக்கி போட்டு வா, சந்தோஷம் ஆச்சாரியுடைய திருவடிகளுக்கு போவோம். அதை விட பெரிய சொத்து என்ன இருக்கு பாருங்க. காலையில பெரும் செல்வந்தர்கள் எப்படி வந்தாங்க? ஒன்றும் கையில் இல்லை, ஆச்சாரியின் திருவடிகளே சரணம்னு வந்துட்டாங்க. ஆச்சாரியம் என்ன சேவை கொடுத்தாலும் செய்யணும். இன்னைக்கு நம்ம போவோமா குருவிட்ட? அப்படி குருமார என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, என் பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிடணும், என் பொண்ணுக்கு அங்கே கல்யாணம் ஆயிடணும், எனக்கு இந்த கஷ்டம் போயிடணும், அது போயிடணும். இதுக்கு தான் நம்ம குரு வச்சிருக்கோம், சேவை பண்றதுக்காக இல்லை. அவர்கிட்ட வரம் வாங்கிக்கணும், அவ்வளவுதான். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். குரு ஆசீர்வாதம் கொடுக்குற ஒரு மெஷின் மாதிரி, ஏடிஎம் பணம் கொடுக்குற ஏடிஎம் மிஷின் மாதிரி குரு வச்சுட்டு இருக்கோம். இந்த ஆசீர்வாதம் கொடுங்க, அந்த ஆசீர்வாதம் கொடுங்க. ஏடிஎம் மிஷினில் போனீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன ரூபாய் வேணும்? 100 ரூபாய் தாள் வேணுமா, 200 ரூபாய் தாள் வேணுமா, 500 ரூபாய் தாள்? நீங்க கிளிக் பண்ணலாம். 2000, 3000, 10,000 நீங்க கிளிக் பண்ணலாம். அது மாதிரி குருட்டு போய் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுங்க, அந்த ஆசீர்வாதம் கொடுங்க. அதுக்கல்ல குரு நம்மளை பிறப்பு இறப்புகிற சக்கரத்திலிருந்து விடுவிக்கிறவர், பரமபதம் தருபவர், பகவானுடைய தாமரை திருப்பாதத்தில் அடைக்கலம் தருபவர், பகவானது தூய பக்தியை தருபவர், கிருஷ்ணனில் பிரேமம் தருபவர், நம்மளை அறியாமல் விடுவிப்பவர், ஆன்மீக ஆனந்தம் தருபவர். அவ்வளவு கருணை வாய்ந்தவர். அவர்கிட்ட போய் நம்ம 5க்கு 10க்கு போராடிட்டு. சரி, அப்ப என்னாச்சு? காலையில பெரும் செல்வந்தர்கள் சாயந்தரம் குருவிட்ட போய் கேட்கறாங்க, நாங்க என்ன செய்யணும்? குரு சொன்னார், எனக்காக பிக்ஷை எடுத்து வாங்கன்னு சொன்னாங்க. குருவுக்காக பிக்ஷை எடுக்க பாருங்க. காலையில பெரும் செல்வந்தர்களா இருந்தாங்க, சாயந்தரம் குருவுக்காக போய் பிக்ஷை எடுக்க. கூறத்தாழ்வார் கேட்டார், குரு மகாராஜ், எனக்கு தயவுசெய்து நீங்க அந்த வேதத்துடைய ரகசியத்தை சொல்லுங்க, இந்த நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய மிகப்பெரிய இதை எனக்கு கொடுங்க, சம்ஸ்காரம் கொடுங்க அப்படின்லாம் கேட்குறாரு. அவர் சொன்னார், எனக்காக போய் பிக்ஷை எடுத்துட்டு வாங்க. பாருங்க, காலையில பெரும் செல்வந்தர், அடுத்த நாள் காலையில குருவுக்காக பிக்ஷை எடுக்க போயிருக்காரு. இவரே சாது, குடும்பஸ்தனா இருக்காரு, இவர் எப்படி சாதுவா இருக்க முடியும்? அப்படிலாம் கிடையாது. ஒரு சாது பிரகலாதர் போற மாணவரா இருக்கலாம், கூறத்தாழ்வார் போல குடும்பஸ்தனா இருக்கலாம், மாதவேந்திரபுரிய போல சன்னியாசியா இருக்கலாம், பிரபுபாதரை போல சன்னியாசியா இருக்கலாம், ராமானுஜர் போல இருக்கலாம். அப்போ ஒரு சாது எங்க வேணாலும் இருக்கலாம். அப்போ சாதுவோட மெயின் குவாலிட்டி என்னது? கிருஷ்ணர் மேல அன்பு, கிருஷ்ணருக்காக செயலாற்றுவது, கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது, பகவான் மேல் பற்றுதல், பௌதியத்தில் பற்றற்று இருப்பது. பௌதியத்துல பற்றற்று, பௌதியத்திற்கும் அனைத்தையும் கிருஷ்ணருக்காகவும் குருவுக்காகவும் சேவை செய்வது. அவரே உண்மையான சாது. சாது என்பவர் பேரளவான துறவு அல்ல, உடல் வெளி தோற்றத்தில் துறப்பவர் அல்ல, கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுபவர் அல்லது கிருஷ்ணருக்காக செயலாற்றுபவரே உண்மையான சாது. அப்ப அந்த சாது யாரா வேணா இருக்கலாம், மாணவரா இருக்கலாம், அல்லது குந்தி தேவி திரௌபதி மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், கோபிகளா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், குடும்பஸ்தர்களா இருக்கலாம், மாணவர்களா இருக்கலாம், சன்னியாசிகளா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா இங்க மெயின் பாயிண்ட் என்னது? அவர் பகவானுடைய பக்தனா இருக்கணும், பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பிறழாது மனதோடு பக்தித்தோடு செய்யணும். எப்போதும் கிருஷ்ணோடு நிலை பெற்றிருக்கணும். அவரே சாது. பகவத்கீதை யார் சாது? கிருஷ்ணரே சாது. பக்தரே சாது. பகவத்கீதைப்படி யார் சாது? பகவானது பக்தரே சாது. பாகவதம் படி யார் சாது? பகவானுடைய நினைவுல எப்போதும் அவர் சேவை செய்து கொண்டு, எப்போதும் அவர் புகழ் பாடிக்கொண்டு, எந்த சூழலையும் விடாது முயற்சி பண்ணி கொண்டிருப்பவரே சாது.
இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிற சாது வந்து தவ திரு ஜெயபதா சாமி குரு மகாராஜா அவர் உடல்ல வந்து பல்வேறு தொந்தரவுகள், தடங்கல்கள், செயல்பாடுகள் கிடையாது. ஆனாலும் அவர் வந்து இன்னைக்கு கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கார் ஒரு உன்னதமான சாது. அப்பேற்பட்ட சாதுக்களை தரிசிப்பதே பெரும் பாக்கியம்னு சொன்னா, அவங்க கிட்ட இருந்து கேட்கறது, அவர்களுக்கு சேவை செய்வது, அவருடன் தீட்சை பெற்றுக்கொண்டு அவர் சீடனாக இருந்து அவருக்கு சேவை செய்து எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால இன்னைக்கு நமக்கு இஸ்கான்ல வந்து ஒரு பெரிய பாக்கியம். இன்னைக்கும் சாதுக்கள் இருக்காங்க, கோபாடி சீடர்கள் இருக்காங்க. அவங்க செய்யக்கூடிய சேவை செய்யற பாக்கியம் நமக்கு இருக்கு. அவர்கிட்ட கேட்கறத அவங்க கிட்ட இருந்து கேட்கிற பாக்கியம் இருக்கு, அவங்கள தரிசனம் பண்ற பாக்கியம் இருக்கு. இதை நாம் பயன்படுத்தி கொண்டால் நம்மை விட பெரிய பாக்கியசாலி யாரு? ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய்.